ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு சின்ன டின்னர் விளாக் பார்க்கலாம். நான் வந்து நைட் என்ன பண்ணியிருந்தேன்னா, நூடுல்ஸ் பண்ணலான்னு சொல்லி நூடுல்ஸ் தான் எடுத்திருந்தேன். பொதுவா குழந்தைங்களுக்கு தான் நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பட் நாங்களும் குழந்தைங்க தான். எங்க வீட்ல எல்லாருக்குமே நூடுல்ஸ் பிடிக்கும். பிடிக்காதுன்னு யாரும் சொல்றதே கிடையாது. மெயினா வந்து நெறைய பேர் நூடுல்ஸ் மார்னிங் செய்வாங்க. நான் வந்து நைட் டின்னருக்கு தான் செய்வேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இத சாப்பிடுவோம் சுட சுட. பொதுவா வந்து தோசையெல்லாம் ஊத்தும்போது கூட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுற பழக்கம் இருக்காது. ஸோ ஒருத்தருக்கா ஊத்தி குடுத்துட்டு கடைசியா நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அன்ஹெல்தியா இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் டின்னருக்கு கட்டாயம் இத நான் செய்வேன். காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் பிடிக்கும். அதோட எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நூடுல்ஸ் குக் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாக்கெட்ட லைட்டா உடைச்சு, உடைச்சு வந்து லைட்டா சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் பழக்கம் இருந்தா சொல்லுங்க. பட் டாப் ராமன்ல மட்டும் தான் வந்து இது நல்லாருக்கும். மத்த பிராண்ட்லலாம் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ இத மட்டும் தான் சாப்பிடுவேன். இது பிராண்ட் ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க. என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். மத்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய நூடுல்ஸோட டேஸ்ட்ட விட டாப் ராமன் சூப்பரா இருக்கும். அதே நேரத்தில வந்து நமக்கு வந்து காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஃபைனலா வந்து நான் நூடுல்ஸ் செஞ்சு முடிக்கும்போது ஒரே ஒரு மூடி அளவுக்கு சோயா சாஸ் ஊத்துவேன். செம்ம கலர் அண்ட் டெக்ஸ்சர் சூப்பரா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபேமிலியா சேர்ந்து உட்காந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய டின்னர் ரெசிபி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நாங்க கொஞ்சமா கெட்சப் எடுத்துக்குவோம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இதில மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஃபைனலா வந்து மேல தூவி சாப்பிட்டா கொஞ்சமா மயோனைஸும் இருந்துச்சு. அத வச்சு சர்வ் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் இந்த விளாக் உங்களுக்கு போர் அடிக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.